ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிஸ்ட்ரியில் குறிப்பாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ஒரு பண்டைய இந்திய நகரங்கள்ன்ற ஒரு டாபிக் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டை மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போமா? இதுக்கு முன்னாடி நம்ம டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100 அண்ட் ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி 6th கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 6th இதில் எது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட உரைநடையும் துணைப்பாடமும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க நம்ம வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோவை பார்ப்போம். ஓகே, இந்த லெசன் எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 and 9 அண்ட் கீழே ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெசன். அதில் இந்தியாவின் பண்டைய நகரங்கள் என்ற லெசன் கீழே இருக்கிற நம்ம ஷார்ட் நோட் தான் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்ப்போம். பண்டைய இந்தியாவின் திட்டமிட்டு கட்டப்பட்ட 2 நகரங்கள் ஹரப்பா, மொகஞ்சதாரோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் பூம்புகார், மதுரை, காஞ்சி. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம். அது 6500 ஆண்டுக்கு முற்பட்டது. இதில் ஒன்று பார்ப்போம். பூம்புகார் பற்றி தனியாக பார்க்க போகிறோம், மதுரையை பற்றி தனியாக பார்க்க போகிறோம், காஞ்சிபுரத்தை பற்றி தனியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பூம்புகார் பார்ப்போம். பூம்புகார்ன்றது நம்மளுக்கெல்லாம் தெரியும், கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் தான் பூம்புகார். ஓகேங்களா. கோவலன் கண்ணகி பிறந்தவர். புகழ்பெற்ற ஒரு துறைமுக நகரம். வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்து தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. புகார், காவிரி, பூம்பட்டினம் போன்ற பெயர்கள் இந்த பூம்புகாருக்கு வேறு பெயர்கள். பூம்புகாரில் நடந்த வணிகத்தை பற்றி எந்த நூல் கூறுகிறது என்ற மாதிரி கொஷின் வந்தால் அந்த நூல் பட்டினப்பாலை. இரட்டை காப்பியங்கள். ஆனால் இரட்டை காப்பியம் நம்மளுக்கு தெரியும், சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் இரட்டை காப்பியம். சிலப்பதிகாரில் 3 காண்டம் இருக்கும். ஓகேங்களா. சிலப்பதிகாரத்தில் 3 என்னென்ன காண்டம்? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று 3 காண்டம் இருக்கும். அதில் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் பூம்புகாரோட சிறப்பை பற்றி கூறுகிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். கண்ணகியோட தந்தை மாநாயகன். கண்ணகியோட தந்தை பேர் என்னது? மாநாயகன். பெருங்கடல் வணிகன் என்று பெயர். மாநாயகன்னா பெருங்கடல் வணிகன். அதே மாதிரி கோவலனோட தந்தை பேர் மாசாத்துவன்னா பெருவணிகன் என்று பொருள். ஓகேங்களா. கண்ணகி மாநாயகனா பெருங்கடல் வணிகன், மாசாத்துவனா பெருவணிகன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கிரேக்கத்துக்கு ரோமுக்கு வணிகம் செய்ய. கிரேக்கத்துலேயும் ரோம்லேயும் நம்ம வணிகத்தை மேற்கொண்டு இருக்கோம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று பட்டினப்பாலை கூறுகிறது. கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று பட்டினப்பாலை கூறுகிறது. பட்டினப்பாலை என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடியலூர் உரித்திரங்கண்ணனார். அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். கடல் வழியாக, இப்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் பாருங்கள். கடல் வழியாக குதிரை வந்துச்சு. நம்மளுக்கு தெரியும், நிறைய பேர் குதிரை வாங்கணும், நல்லாவே தெரியும். அது கடல் வழியாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு, தரைவழியில் சுருமிளகு, மலையில் தங்கம் இதெல்லாம் இறக்குமதி பண்ணாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் சந்தனம், தென்கடலில் முத்து, கிழக்கில் பவளம், ஈழமில் உணவுப் பொருள். இதில் 4. இப்போது தரைவழி, வடமலை, அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் கிழக்கில், இது மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த பொறுத்துக்களை கூட கேட்கலாம். இந்த மாதிரி சான்ஸ் இருக்குது, இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு புகார் நகரம் 200 வரைக்கும் புகார் நகரம் சிறப்புற்று வாழ்ந்து கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்கள் அலைந்திருக்கலாம். கடல்கோள்னால் நம்மளுக்கு தெரியல, சுனாமி இல்லை கடல் சீற்றங்களால் அலைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது பூம்புகார் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மதுரை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ மதுரைனா இப்போ மதுரை கீழே நகர்த்தப்பட்ட அகலாயம் மூலம் அறியலாம். மதுரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, கீழே நகர்த்தப்பட்ட அகலாயம் மூலம் அறிஞ்சோம். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர் எவ்வளோ பேர்? 49 பேர். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர் எவ்வளோ பேர்? 49 பேர். கிழக்கு கடற்கரையில் தொண்டியில் மதுரையில் அகில் சந்தனம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. எப்படி சொல்லலாம்னா, கிழக்கு கடற்கரையில் இருக்கிற தொண்டி எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. அங்கிருந்தால் அகில் சந்தனம் கொண்டு வரப்பட்டது. இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை உவரி என்னும் இடத்துல இறக்குமதி செஞ்சுருக்கார். இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை உவரி என்னும் இடத்துல இறக்குமதி செஞ்சு. உவரி எங்கே இருக்குன்னா, கொற்கைக்கு அருகில் இருக்குது. உவரி எங்கே இருக்குது? கொற்கைக்கு அருகில் இருக்குது. ரோமானிய நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தது. இந்த கொஸ்டின் ஏற்கனவே ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. ரோமானிய நாணய தயாரிப்பு தொழிற்சாலை எங்கே இருந்துச்சு? மதுரையில் இருந்தது. ரோமானிய தயாரிப்பு தொழிற்சாலை எங்கே இருந்துச்சு? மதுரையில் இருந்தது. கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் மதுரை பற்றி தகவல் சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு,
சந்திரகுப்தர் இருப்பாங்கல்ல, சந்திரகுப்தரோட அமைச்சர் வந்து சாணக்கியர். சாணக்கியர் வந்து மதுரையை பற்றி அர்த்தசாஸ்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போது சாணக்கியர் எழுதினது அர்த்தசாஸ்திரம். சாணக்கியர் வந்து யாரோட அவையில் இருந்தார்? சந்திரகுப்தரோட அவையில் இருந்தார். இந்த மாதிரி 3 இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து கொஸ்டின்லேருந்து கேட்கலாம். சாணக்கியர் எழுதினது அர்த்தசாஸ்திரம். சாணக்கியர் வந்து யாரோட அவையில் இருந்தார்? சந்திரகுப்தரோட அமைச்சரோட அவையில் இருந்தார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காஞ்சி. இப்போது பூம்புகார் பார்த்துட்டோம், மதுரை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து காஞ்சி பார்ப்போம். காஞ்சினா பள்ளிகள் வந்து காஞ்சியில் தான் பள்ளிகள்ன்றது முதல் முறையாக அமைச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சி தான் பள்ளிகள்ன்றது காஞ்சிபுரத்தில் முதல்ல அமைச்சாங்க. நாலந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்பு காஞ்சி அருகில் இருக்கிற கடிகைக்கு வந்திருக்காரு. புகார்னா துறைமுக நகரம், மதுரைனா வணிக நகரம், காஞ்சினா கல்வி நகரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நகரத்தில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னது யார்? காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொன்னது யார்? திருநாவுக்கரசர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு புத்தகையா சாஞ்சி 7 இந்திய புனித தலங்கள் காஞ்சிபுரமும் ஒன்று. இப்போ புத்தகையா சாஞ்சின்ற மாதிரி 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்றுன்னு சொன்னவர் யார்? யுவான் சுவாங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தொண்டை நாட்டில் இருக்கிற மிகவும் பழமையான நகரம் என்னன்னு சொன்னீங்கன்னா அது காஞ்சிபுரம். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்திருக்காங்க. காஞ்சி வந்து கோயில்களின் நகரம். காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டியது யார்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ராஜசிம்மன். 2ஆம் நரசிம்மவர்மனை தான் நம்ம வந்து ராஜசிம்மன் சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு புத்த துறவி மணிமேகலை இறுதி காலத்தில் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்திருக்காங்க. புத்த துறவி மணிமேகலை இறுதி காலத்தில் எங்கே வாழ்ந்திருக்காங்க? காஞ்சிபுரத்தில் வாழ்ந்திருக்காங்க. காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம். நல்லா நோட் பண்ணிக்க. காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம். இதில் இந்த பொறுத்துக்கள் இந்த மாதிரி கேட்பாங்க. ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டி நாடு முத்து உடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் லெசன் கண்டினியூவாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.